ஜெப்பு அண்ட் பெல்லோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கிளிஃப்டன் பிரிட்ஜில் இருக்கும். அது எங்கே இருக்குன்றது வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க, கீழே போடுவாங்க. இப்போ இந்த பிரிட்ஜை பற்றி நான் கொஞ்சம் பார்த்தேன். பார்த்துட்டேன் சொல்லு மேலே. இப்போ இந்த பிரிட்ஜை பற்றி பார்க்க போனால் நல்ல ப்ளூ பஸ் ரெடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு நான் சொல்லணுமா இல்லை இதான் பிரிட்ஜா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, எனக்கு பின்னாடி தெரியுதுல்ல, அதுதான் கிளிஃப்டன் பிரிட்ஜ். ஆக்சுவலி வாங்க போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டேன், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் இது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஆக்சுவலி. ஸோ வந்தோம், கேசலுக்குள்ளே போக முடியல. கேசலுக்குள்ளே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஜெப்பு அண்ட் பெல்லோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கிளிஃப்டன் பிரிட்ஜில் இருக்கும். அது எங்கே இருக்குன்றது வந்து அவங்க டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க, கீழே போடுவாங்க. சொல்லு. ஓகே, இந்த கிளிஃப்டன் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா நம்ம பிரிஸ்டாலில் இருக்கு. நாங்கள் எங்கள் சிஸ்டர் பார்க்க வந்தோம், சிஸ்டரு பிரதர் இல்லாமையும் பார்க்க வந்தோம். அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரிட்ஜஸ் இன் யூகே. இது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஆக்சுவலி. அந்த அஜென்சி ஃபீல் ஆகுது நல்லா. மோட்டர் வெஹிக்கிள் வந்து பே பண்ணி வரணும், டோலில் 1 பவுண்டு. நம்ம பெடஸ்ட்ரியன்லாம் ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படியே அந்த பிரிட்ஜ் நம்ம மேலே விழுற மாதிரியே ஒரு ஃபீல். இப்போ இந்த பிரிட்ஜை பற்றி பார்க்க போனால், இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். நாங்கள் நடந்து வரும்போதே எனக்கு அந்த சஸ்பென்ஷன் ஃபீல் ஆச்சு. ரொம்ப இல்லை, ஆனாலும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இது கட்டின வருஷம் வந்து 1835 கட்டியிருக்காங்க. Isambard Kingdom Brunel அவங்க வந்து கட்டியிருக்காங்க 1835. இது வந்து ஒன் ஆஃப் த மைல்ஸ்டோன் இன் என்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸ் பிரிட்ஜ். அப்புறம் ஓப்பனிங் டைம் வச்சு பார்த்தா இது 24 hours 365 days எல்லா டைமும் ஓப்பனாக இருக்குது. பெடஸ்ட்ரியன் வந்து எந்த ஃபீயும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் மோட்டார் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிட்ஜில் வரணும்னா 1 பவுண்ட் பே பண்ணணும், டோலில் பே பண்ணிவிட்டு வரணும். அப்புறம் ஸ்பெஷல் டூர் வந்து உங்களுக்கு வேணும்னா சாட்டர்டே, சண்டேஸ் அண்ட் பேங்க் ஹாலிடேஸில் ஈவினிங் 3 o'clock அரேஞ்ச் பண்ணுறாங்க. யூ கேன் புக் ஆன்லைன் ஆர் வாக்கின் பண்ணி வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் வந்து டைரெக்டாகவே வந்துட்டோம், புக் பண்ணலை. அப்படியே அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே பார்த்தா ஒரு அழகான ரோடு போகுது, ஒரு ரிவரும் போகுது. அது அப்புறமா காட்டுறோம். இந்த பிரிட்ஜ் வந்து 2 மவுண்டெயினை ஜாயின் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு அழகாக. ஆக்சுவலி அந்த சைட்லேருந்து வரவங்க இங்கே போகிறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் கோஸ் த ரிவர். இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த ஃபுல் பிரிஸ்டால் சிட்டியோட வியூ வந்து நல்ல பிரெத் டேக்கிங் வியூ இருந்துச்சு. ஃபுல் சிட்டியுமே நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சம்மர் டேக்கு வரீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அழகாக, அந்த என்ன சொல்கிறது, ரிவர் ஃபேஸிங் பில்டிங்ஸ் எல்லாம் அழகாக கட்டியிருந்தாங்க. இதுதான் அந்த ஆக்சுவல் பிரிட்ஜு. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கேசலும் உங்களுக்கு தெரியுது. அது நாங்கள் வர இதில் கவர் பண்ணுறோம். ஆக்சுவலி அது மாதிரி இந்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் யோசித்து பார்க்குறேன் அந்த பில்டிங்கில் இருக்கவங்களோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏரோ மார்க் காட்டியிருக்கிற இடத்துல இருக்கிற அந்த பிரிட்ஜ் வந்து நார்மலாக கார் போகிற ரோடு இருக்கும். பட் இந்த க்ரூஸஸ் அதுக்கப்புறம் வந்து போட் இதெல்லாம் வந்து அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அது ஓப்பன் ஆகி அழகாக வழிவிடும். எங்களால் அந்த இடத்த நாங்கள் கேப்சர் பண்ண முடியலை, அது ஓப்பன் ஆகுறது. பட் அது அந்த மாதிரியான ஒரு பிரிட்ஜ் தான் அது. ஆக்சுவலி நாங்கள் போன டைமில் வந்து அந்த ரிவரில் தண்ணி கம்மியாக இருந்தனால எங்களால் நாங்கள் வந்து க்ரூஸோ இல்லை போட்டோ அந்த மாதிரி எந்த கைண்டும் நாங்கள் அந்த டைமில் பார்க்கல. மற்றபடி அந்த வியூஸ், பிரெத் டேக்கிங் வியூஸ் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் நல்லா சட்டிலாக இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு. அப்படி வாக் பண்ணி வர்றப்போ பிரிட்ஜோடைய ஒரு சைட்லேயே இந்த மாதிரி அதோடைய ஹிஸ்ட்ரி, எப்போ பில்ட் பண்ணாங்க, யார் பண்ணது, டிசைன் பண்ணது, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கேயே அவங்க ஒரு கல்வெட்டு மாதிரி பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ எஸ், நாங்கள் சொன்னது மட்டும் இல்லை, இங்கேயே ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜ் ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டோம். இது
பிரிட்ஜில் இருக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு காமிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜில் ஒரு சரியான ஒரு வியூ ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். அப்படியே அந்த ரோடு அங்கே வரைக்கும் போகுது. அப்படியே ஒரு சப்வே வழியாக போயிட்டு இதுதான் அந்த ஹோல் பிரிட்ஜு. ஒரு மாதிரி சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்புறம் மெதுவாக பிரிட்ஜோடைய அடுத்த சைடுக்கு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கேருந்து தான் இங்கே வந்தோம். அப்புறம் இங்கேருந்து அங்கே போயிட்டு நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த கேசல் இருக்குல்ல, அந்த கேசலுக்கு போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பொறுமையாக 2 சைடு வியூவையும் ரசிச்சுக்கிட்டே வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டான சம்பவம் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். பயங்கரமாக ஒரு ஹைக்கிங் பண்ணுறாங்க இங்கே. டவுன்லேருந்து இவ்வளோ ஏறி வந்திருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போக போகிற கேசல் வந்து இதுதான். ஸோ இந்த கேசல் தான் அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நான் அங்கேருந்து காட்டின அந்த கேசலுக்கு போகிற வழி இதுதான். நம்ம என்டர் ஆகிட்டோம், வாங்க போகலாம். அதோ பாருங்க, அங்கே கேசல் தெரியுது. அது காமிச்சு எத்தனை வாட்டி காட்டுறது. ஓ, இங்கே ரொம்ப கிட்ட தெரியுதுல்ல. ஓகே, அதுக்கு தான் போக போகிறோம் நாங்கள். பிரிட்ஜில் வந்து பார்க்குறதுக்கு கேசல் வந்து ஒரு மாதிரி பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நடக்கிறோம் எப்பா போயின்னே இருந்துச்சு. கேசல்னு என்னென்னு கேட்பீங்க. கேசல் இங்கே கேசல்னு தான் சொல்லுவாங்க அரண்மனையை. நம்ம ஊரில் பேலஸ், கோட்டை. ஆமாம், நம்ம ஊரில் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு வித்தியாசம். பட் யூகேயில் இந்த மாதிரி கேசல் தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம்தான், டயர்டாகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு ஹைக்கிங் மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் நடந்தது. அதுவும் மாறி மாறி பெண்ணை கேரி பண்ணி கொண்டு போகிறதுல ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நிறைய பேர் விசிட் பண்ணி கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் மெதுவாக ஏறிட்டு இருந்தோம். பட் போகிற வழி எல்லாமே ஒரு மாதிரி சூப்பர் சீனரிஸ் தான். ஆனால் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே பார்த்தோம். என்னென்னா இது ஒரு நிமிஷம் இருங்களேன், காட்டுறேன். இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது பாறையிலேயே ஸ்லைட் பண்ணி போகிறாங்க. மெயினாக கிட்ஸு, அடல்ட்ஸ் யாரும் நான் பார்க்கல. பாருங்கள், அது ஸ்லைட் ஆகி அந்த இடம் ஒரு மாதிரி எறும்பூரை கல்லும் தேய்ன்ற மாதிரி தேய்ஞ்சிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக அந்த மேலே ஏறி கேசல் இருக்கிற இடமா வந்துட்டோம் நாங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம பிரிட்ஜை பார்த்தோன்னா ஒரு அருமையான வியூ தெரியுது. இங்கே காட்டலான் இருக்கேன். ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜ். இந்த கேசல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக தெரியுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாலும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்.
நேரம் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். ஸோ வந்தோம். கேசலுக்குள்ளே போக முடியல. கேசலுக்குள்ளே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஐ திங்க் நம்ம ஹையர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸஸை. ஸோ அதனால தான் என்னால் அந்த ஏரியாவை உள்ளே போக முடியல. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரியே, அதனால் உங்களுக்கு வெளியே மட்டும் வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஐ மீன் அதை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ரிட்டன் வர்றப்போ அதான் தெரியுற அந்த போர்டில், ஐ மீன் இன்ஃபர்மேஷன் போர்டில் இந்த கிளிஃப்டன் கேம்ப், இந்த ஹோல் ஏரியாவை கிளிஃப்டன் கேம்ப் சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி அழகாக ஒரு போர்டு மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி ஒரு நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறோம்.